எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது, எங்கேயோ பிறந்தாயடி எங்கேயோ வளர்ந்தாய், இன்று என் முன்னால் நீயாய் வந்தாய். எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்டோரியில யாரோட நேம் நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்தாங்க எல்லாரும் ஜூஸ் எடுத்துக்கோங்க, நான் போய் சமைக்கிறேன். சரிம்மா. நான் எங்க நிலாஷினி வருவாங்கன்னு சொன்னாங்க, அந்த அக்கா வரலையா? அவளுக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு வரல. அவளுக்கு என்ன வேலை இருக்க போகுது, ஏதாவது பிளான் போட்டுக்கிட்டு இருப்பா. சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். என்னடா தனியாக பேசிக்கிட்டு இருக்க? சும்மா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன். சத்தமாக பாடுனா நாங்களும் கேட்போம்ல. அப்படியெல்லாம் பாட முடியாது. மகா எதுக்கு எங்களை வர சொன்னேன்? அப்படி என்ன சர்ப்ரைஸ்? சும்மா ஒரு கேம் விளையாடலாங்க்கா. வாவ், கேமா? இன்னைக்கு எப்படி டைம் பாஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நீ இன்னைக்கு விளையாட கூப்பிட்டுட்ட மகா. சரி ஓகே, வாங்க எல்லாரும் விளையாடலாம். இப்போ ட்ரூத் அண்ட் டேர் விளையாட போகிறோம். நான் டேர் மட்டும் வச்சுக்கலான் இருக்கேன். அப்படியெல்லாம் இல்லை, ரெண்டுமே மாறி மாறி தான் வரும். சரி ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன லுக்? நான் உன்னையெல்லாம் பார்க்கலையே. சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா, நான் உங்கள் பக்கத்தில் தான் நின்றுருக்கு. ட்ரூத் ஆர் டேரா? ட்ரூத்து தான். என்ன செய்யணும் சொல்லு. எங்கள் அம்மா கிட்ட போய் பஜ்ஜி வேணும்னு சொல்லணும். இதை நான் ரெகுலராக செய்கிறது தானே. அம்மா எனக்கு பஜ்ஜி கொண்டு வரீங்களா? 10 நிமிஷம்டா கண்ணா, போட்டுட்டே இருக்கேன். சரிம்மா ஓகே. யாழியே கை, இப்போ உங்கள் பக்கத்து தான் பாட்டில் நின்றுருக்கு. சரி ஓகே, ட்ரூத்தா இல்லை டேரா? ட்ரூத்து தான்க்கா. என்ன சொல்லணும்? செலியா அண்ணாவை பார்த்து நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்னு சொல்லணும். வாவ், சூப்பர் மூமெண்ட். யாழ்னி, ஐ எம் வெயிட்டிங். சொல்லு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, என் கனவுல கூட அப்படி சொல்ல மாட்டேன். யாழ்னி சொல்லு, நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். என்னால் போயெல்லாம் சொல்ல முடியாதுப்பா. நெக்ஸ்ட் கதிரவன் நான் உங்களே பார்த்து தான் நின்றுருக்கு. நான் இப்போ என்ன பண்ணணும்? நீ இப்போ டேர் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஒரு பாட்டு பாடணும். பாட்டா? நானா? அப்படியே ஆக்டிங்கை போடுவானே. அகிலினியை பார்த்தா போது மனசுக்குள்ள 1000 பாட்டு வரும். இப்போ பாட சொன்னால் ஆக்டிங் போடுவான். டேய் பாடுறா, சீன் போடாத. சரி ஓகே, பாடுறேன். சீடு சீடு என்றாலும் தினம் என்னை கொன்றாலும் என் காதல் மாறாதடி, வீடு வீடு என்றாலும் விலகிட சொன்னாலும் என் காதல் தீராதடி, வாழும் நாளெல்லாம் நீ காணும் தூரத்தில் வாழ்வேனே, நான் வாழ்வேனே. அவ்வளோதான் பாட்டு. வாவ் கதிர், சூப்பராக பாடுற. உனக்காக தான் பாடியிருக்கான். செய்யாம பாராட்டுறத பாரு. தேங்க்யூ. மதியக்கா உங்கள் பக்கம் தான் இருக்கு. இப்போ நான் ட்ரூத்தா டேரா? எனக்கு ட்ரூத்து தான்க்கா. ஓகே, கேளு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பையன் யாரு? அதை கேளு, சரியான கேள்வி. எங்கள் அப்பா தான். மகி, பையன்தான் கேட்டாவ, அங்கிள்ஸ் எல்லாம் கேட்கவே இல்லை. அப்படின்னா கதிர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிஜமா உனக்கு என்னை பிடிக்குமா? ஆமாம், பிடிக்கும். எனக்கு பிடிச்சவனே, என் நெஞ்சில் தீய விதைச்சவனே, என் கண்ணுக்குள்ள நுழைஞ்சு சிந்தையில செதஞ்சு போன, இந்த வீட்டில் ஒரு ஓரத்தில் மௌனமாக மறைஞ்சு போன. டேய் நாங்கெல்லாம் இங்கே தான்டா இருக்கோம். ஓகே ஆண்டி, நாங்கள் கிளம்புறோம். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க எல்லாரும். சரிம்மா, போயிட்டு வரேன். சரிடா கண்ணா, போயிட்டு வா. அடிக்கடி வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பாம்மா, அதெல்லாம் வந்துடுவோம். சரி கதிர், கிளம்புறேன். பாரா, என்னைய மாதிரி அஸ்கி வயசில் பேசுகிறா. ஹலோ சார், ஃபேமிலியாக எல்லோரும் இங்கே தான் நின்றுட்டுருக்கோம். பெருச்சாலி தொல்லை வேற தாங்க முடியலை. ஆமாடா, உங்கள் கண்ணுக்கு அப்படி தானே தெரியும். போதும்டா, காலேஜில் போய் பேசிக்கோ. சரி கதிர், போயிட்டு வரோம். பாய். ஓகே பாய், போயிட்டு வா. மகி என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தாம்மா இருக்கேன், சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகணும். யாரோட கல்யாணத்துக்குமா? ஒரு சொந்தக்காரவங்க தான். சரிம்மா, போகலாம். லீவு சொல்லிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம். சரிம்மா, நான் சொல்லிடுறேன். ஹலோ யாழ்னி. சொல்லு மகி. நாளைக்கு நான் லீவு. ஏன் நீ நாளைக்கு லீவு? ஒரு முக்கியமான மேரேஜுக்கு போகணும். அம்மா இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி, அதான் உனக்கு கால் பண்ணி சொன்னேன். கதிர் செலியன் கூட எங்கேயோ போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு அவங்க கூட லீவு. சரி ஓகே, நானும் லீவு போட்டுறேன். அங்கே போனாலும் தனியாக தான் இருக்கணும். நீயும் என் கூட வரியா? இல்லடி, கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குது. சரி ஓகே. சரி ஓகேடி, நீ பாரு. பாய். ஓகேடி, பாய். ஏம்மா, கல்யாண பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஆமாம், அழகாக இருக்குது. ஏன் உனக்கு பொறாமையா? எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க, நான் வரேன். சரிம்மா. சரி வா, ஏதாவது விளையாடலாமா?
நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைடா, எவ்வளோ கூட்டம் பாரு. ஏன்டா அப்படி சொல்கிற? ஆக்சுவலி இது லவ் மேரேஜ். ஓ அப்படியா? ஆமாண்டா, உனக்கே தெரியும்ல, லவ் மேரேஜ்னு அவ்வளோ சீக்கிரம் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கல்ல. அங்கே பாருடா யார் நிற்கிறான்னு. ஓ இப்போ நான் உன் கூட விளையாடணுமா? ஆமாம், விளாடணும். சரி அப்போனா ஒரு கண்டிஷன். அப்படி என்ன கண்டிஷன்? என்னை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லு. அப்படியெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. சரி போ, நான் வரல விளையாட்டுக்கு. கூடலாம் மனுஷன் விளையாடுவேனா? போ. அதான்டா மனுஷன் தான் விளையாடுவான், நீ விளையாட மாட்டேல்ல, அதான் கிளம்புற பத்தியா. போடி பைத்தியக்காரி, நான் போகிறேன் போ. கிளம்பிட்டானா தனியாக விட்டுட்டு? வாவ், சாரியில் ரொம்ப அழகாக இருக்கான். ஹே கதிர், செலியன், நீங்கள் எப்போ வந்தீங்க? ஒரு வார்த்தை கூட சொல்லலை இங்கே தான் வரேன்னு. நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை நீ இங்கே தான் இருப்பேன்னு. ஆமாம் மஹி, நாங்கள் இப்போ தான் உன்னை பார்த்தோம். சாப்பிட்டுட்டீங்களா 2 பேரும்? அதெல்லாம் சாப்பிட்டோம். ஒரு ஸ்மால் ஹெல்ப். அப்படி என்ன ஹெல்ப் பண்ணணும்? உனக்கு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு இங்கேருந்து கிளம்பிடு. நாங்கள் கிளம்பினோன்னே நீங்கள் தனியாக பேசுவீங்க, அதுதானே? ஹிஹி, ஆமாம் அதுதான். சரி ஓகே ஓகே, நான் போகிறேன். கதிர், செலியன் எங்கே போகிறான்? உனக்கு ரெஸ்ட் ரூம் வருதான், அதான் போகிறோம். ஓ அப்படியா, ஓகே ஓகே. இந்த சாரி உனக்கு ரொம்ப அழகாக இருக்கு மஹி. நிஜமாவே அழகா இருக்கா? ஆமாம், நிஜமாவே ரொம்ப அழகாக இருக்கு. தன்னம் தனியா அட கொள்ளையில தென்னமரம் கள்ளை இறக்கு அட போத வரும்பா ஒத்தையிலதான் அட காய்ச்சிருக்கு நெல்லி மரம் கிள்ளி பறிச்சா. ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? ஓகே எடுக்கலாம். சரி கிளம்பலாமாடா? சரி ஓகே கிளம்பலாம். ஓகே பாய் கதிர், பாய் செலியன். சரி ஓகே, நாங்கள் கிளம்புறோம், பாய். ஃபஸ்ட் டைம் நம்ம 2 பேரும் தனியாக எடுத்த ஃபோட்டோ. இந்த மூமெண்ட் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு உனக்கு தெரியுமா மஹி? கிட்ட என்னோட லவ்வை சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். பட் அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டக்கூடாது. அதுவும் இல்லாமல் நீ என்னை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும். அதுக்காக உன் கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் உனக்கும் என்னை பற்றி தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சரி ஓகே மஹி, பாய், குட் நைட்.